உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆன் கிரிட், ஒன்று ஆஃப் கிரிட். ஏற்கனவே ஆன் கிரிட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதோட லிங்க் நான் இங்கே போடுறேன், பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ என்னென்னு புரியும். ஓகேங்களா? இப்போ சோலார் பேனல் ஆஃப் கிரிட் இன்வெர்டர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். அதில் இன்வெர்டர் ஃபஸ்ட்டு பற்றி பார்ப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் முக்கியமான பங்கு வகிப்பது இந்த இன்வெர்டர் தான். இந்த இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ், அதாவது அறிவியல், அதை ஃபஸ்ட்டு பற்றி பார்க்கலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்ஜெட் விலையில் ரொம்ப கம்மி விலையில் வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு நாங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தரோம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் இன்ஜினியர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற பேனல்ஸ் எல்லாமே விக்ரம் சோலார் பேனல்ஸ், பாலிகேப், ஹேவல்ஸ் இன்வெர்ட்ஸ் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து நிற்கிறது டேனி டெக்கி டாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ இன்வெர்டர் பற்றி பார்ப்போம். இந்த இன்வெர்டர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றும். ஏன் பார்த்தீங்கன்னா டிசின்னா டைரக்ட் கரண்ட், தமிழில் நேர் திசை மின்னோட்டம். ஏசி என்றால் ஆல்டர்னேட் கரண்ட், மாறு திசை மின்னோட்டம். அந்த ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா மாறின்னு இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் மாறு திசை மின்னோட்டம்னு வந்தது. ஓகேங்க, இப்போ இந்த இன்வெர்டர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றி உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஏன் அப்படி பண்ணுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இயங்கக்கூடியவை அனைத்து பொருட்களும் ஃபேனு, ஃப்ரிட்ஜ், லைட் பார்த்தீங்கன்னா ஏசி என்ற ஆல்டர்னேட் கரண்ட்டால் இயங்கக்கூடியவை. ஸோ அதனால தான் இந்த இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா டிசியை ஏசியாக மாற்றி உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த டிசியை எப்படி ஏசியாக இந்த இன்வெர்டர் மாற்றுன்றதை ரொம்ப டீப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்வெர்ட்டர் பற்றி பார்ப்போம். இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இன்வெர்ட்டர் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட், ஒன்று எஸ்எம்பிஎஸ் பேஸ்ட். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதில் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசி இருக்கும், உங்கள் பேட்டரியை அதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு சுவிட்சிங் யூனிட்டுக்கு போகும். அதில் இருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டு போகும். இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி 12 வோல்ட்ஸ் தான், அதை 230 இல்லை 240 வோல்ட்ஸாக பூஸ்ட் பண்ணி தரணும்ல, அதுக்காக இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதால அதில் இருக்கிற வைண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் இன்வெர்ட்டர் எப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். அதில் இருந்தால் நம்மளுக்கு ஏசி அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சோலார் இன்வெர்டர் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சோலார் இன்வெர்டர்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அது வந்து சைன் வேவ் இன்வெர்டர் மட்டுமாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்டரில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஸ்கொயர் வேவ் இன்வெர்டர், இன்னொன்று சைன் வேவ் இன்வெர்டர். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேவ் இன்வெர்டர் பற்றி பார்ப்போம். ஸ்கொயர் வேவ் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா அதோட வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொரு நெகட்டிவ் டெர்மினல் ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ அதால் அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு உண்டு. அதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனு, ஃப்ரிட்ஜு, லைட்லாம் சீக்கிரமாக அது லைஃப் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃபேன் கூட டடபுடான்னு சவுண்ட் வந்துடும். ஒயிட் லைட்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பிளாக் விழுந்துடும். ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரில் அதோட இன்வெர்ட்டர் ரொம்ப ஈஸியாக சூடாகிடும், அதாவது ஹீட் ஆகிடும். ஸோ உள்ள இருக்கிற காயில் போகாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் ஈக்குவல்மெண்ட்ஸ் காயிலும் சீக்கிரமாக போயிடும். அதுதாங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரில். இப்போ சைன் வேவ் இன்வெர்ட்டர் பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இதோட வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொரு நெகட்டிவ் டெர்மினல் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது இதோட லைஃப் அதிகமாக இருக்கும், ஹீட்டும் ஆகாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபேனு, ஃப்ரிட்ஜ், லைட்லாம் இது டேமேஜ் ஆகாமல் இது நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. அதனால தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டீலர்கிட்ட அது சைன் வேவ் இன்வெர்ட்டர் மட்டுமாக தான் இருக்கணும். ஃப்ரீயாக கொடுத்தா கூட தயவுசெய்து கும்பிடு போட்டு ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் மட்டும் வாங்கிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகேங்க, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற சோலார் இன்வெர்ட்டர் கண்டிப்பாக இன்பில்ட் MPPT தான் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த MPPT என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் வர அவுட்புட் வோல்டேஜ் எதை பொறுத்து மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடி கண்டிஷனை பொறுத்து தான் மாறும். அதாவது வானம் மேகமூட்டன்னு இருக்கும் போதோ இல்லை மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் கம்மியாக தான் இருக்கும். இந்த MPPT என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா போய் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கினே இருக்கும். எது மேக்ஸிமம் கரண்ட் அந்த சோலார் பேனலால் தர முடியுதோ அந்த பவர் எடுத்து வந்து உங்கள் லோடு கொடுத்துரும். அதாவது உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். இது தாங்க இந்த MPPT பண்ணோம், இந்த வேலையை தான். இதால் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது, பேட்டரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதனால நீங்கள் சூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர் கண்டிப்பாக இன்பில்ட் MPPT தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ நான் மூணாவது எந்த பாயிண்ட் பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட்.
நீங்கள் எப்பவுமே ஒரு சோலார் இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணும்போது எவ்வளோ கிலோவாட் இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து லைட்டு ஃபேன் மட்டும் ஓடினா போதும்ப்பா அப்படின்றது நீங்கள் 1 கிலோவாட் போயிடலாம். இல்லை நான் ஃப்ரிட்ஜை ஆட் பண்ண போகிறேன் ஃபியூச்சர்லன்னா நீங்கள் 2 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு போயிடலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே நான் இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஏசி ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாமேனா ஒரு 3 கிலோவாட் 5 கிலோவாட் இன்வெர்ட்டருக்கு நீங்கள் போயிடலாம். எப்போவுமே என் கஸ்டமர் என்கிட்ட எப்படி இன்வெர்ட்டர் வாங்கி போவாங்க பார்த்தீங்கன்னா, 2 கிலோவாட் போடுற இடத்துல 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் வாங்கி போயிடுவாங்க. ஏன் அதை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் கூட அவங்க பேனல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினே போகலாம், ஆனால் ஃபியூச்சரில் இன்வெர்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணினே போக முடியாது. ஸோ ஓகேங்களா, அதனால தான் எப்பவுமே 2 கிலோவாட் போடுற இடத்துல 3 கிலோவாட் இன்வெர்ட்டரோட வாங்கிங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராதுங்க. 2 கிலோவாட்டுக்கு 3 கிலோவாட்டுக்கு ஒரு 3000 4000 தான் வரப்போகுது. ஸோ அதனால் இன்வெர்ட்டர் எப்பவுமே கிலோவாட் கணக்கில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் அடுத்த பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எதை பற்றி சொல்லித்தர போகிறேன் பார்த்தீங்கன்னா, பிராண்டட். ஓகேங்களா, எப்பவுமே ஒரு சோலார் இன்வெர்ட்டர் கண்டிப்பாக அது பிராண்டடாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் கம்பெனி தான் சின்ன சின்ன விஷயத்தை கூட கரெக்டாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் கம்மியாக விலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் பிராண்டடில் இன்வெர்ட்டர் வாங்கிட்டீங்கன்னா அந்த இன்வெர்ட்டர் சீக்கிரமாக போயிடும். ஓகேங்களா, நாங்கள் எப்போவுமே எங்கள் கஸ்டமர்கிட்ட நாங்கள் எப்படி அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஒரு சோலார் பிளானட் ஒரு வீட்டுக்கு போகிறதுனாலோ இல்லை ஒரு கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலோ நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் எங்களுக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த மோட்டோ தான் எங்கள் கம்பெனியோட மோட்டோவே. சரிங்களா, ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது. அதனால தான் எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்தோட பிராண்டட் போயிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. கடைசி எந்த பாயிண்ட் பற்றி சொல்லித்தர போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டரியும் பிராண்டடாக இருக்கணும். ஒரு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸஸ் தான் இந்த இன்வெர்ட்டரே இருக்குது. ஸோ பேட்டரியும் நல்ல பிராண்டடாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்ஸோட நீங்கள் எங்களை மாதிரி டீலர்கிட்ட நீங்கள் வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி இன்வெர்ட்டர் உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணலாம், எது கொடுக்கலாம், எது கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு மேலே ஏதாவது சோலார் இன்வெர்ட்டர் பற்றி தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லித்தரேன். காலையில் 8 மணிக்கு சூரியன் வெளிச்சம் அந்த பேனல் மேலே படும்போது பார்த்தீங்கன்னா சூரிய மின்சாரம் உற்பத்தி தொடங்கிவிடும். அது உற்பத்தி ஆகிற அந்த டிசி கரண்ட்டை இந்த டிசி சோலார் கேபிள் வழியாக இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு மின்சாரம் மட்டும், அதாவது அந்த டைமில் நீங்கள் லைட்டு ஃபேனு ஃப்ரிட்ஜு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான மின்சாரத்தை மட்டும் இந்த இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிடும். ஓகேங்களா, மீதி உள்ள அந்த டிசி எனக்கு டைரக்ட் கரண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேட்டரியில் சேவ் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அந்த பேனல் போதுமான சூரிய வெளிச்சம் இன்றி அந்த பேனல் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணால் இந்த இன்வெர்ட்டர் கரெக்டாக ட்ராக் பண்ணி பேனல் ஆஃப் ஆகும்போது உடனே பேட்டரிக்கு மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா, ஏற்கனவே கொஞ்சம் பேட்டரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்களா, மார்னிங்லேருந்து அதை புல் பண்ணி உடனே ஏசி கரண்ட்டாக மாற்றி இந்த இன்வெர்ட்டர் உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணி ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லாகவே உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த பேட்டரியில் தான் ரன் ஆகும். ஒரு வேளை நீங்கள் பேட்டரி ஃபுல்லாக நீங்கள் காலி பண்ணிட்டாலோ இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உடனே இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராக் பண்ணி இபிக்கு மாற்றி கொடுத்துரும். ஓகேங்களா, சோலார் பேனல் நைட் ஆஃபில் இருக்கும், பேட்டரியும் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக காலி பண்ணிட்டீங்க, உடனே இந்த இன்வெர்ட்டர் இபிக்கு மாற்றி கொடுத்துரும். அதாவது நம்ம ஏற்கனவே வீட்டில் இபி கரண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றி கொடுத்துரும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் சூரிய வெளிச்சம் அந்த பேனல் மேலே படும்போது இந்த இன்வெர்ட்டர் கரெக்டாக ட்ராக் பண்ணி இபி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சோலார் பேனலுக்கே மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி படி தான், இந்த சைக்கிள் படி தான் இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இதை பற்றி தான் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோன்னா, இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் இந்த இன்வெர்ட்டர் என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுக்குது, எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இந்த இன்வெர்ட்டர் பண்ணி தருது, இதால் இன்னொரு நன்மைகள் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எதை பற்றி சொல்லி தர போகிறேன்னா, இந்த இன்வெர்ட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும், நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோலார் பேட்ரி கிரிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சோலாரில் ஓடும், அப்புறம் பேட்டரிக்கு போவோம், அப்புறமா இபி கனெக்ஷன் போவோம். இது நீங்கள் உங்கள் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சோலார் வச்சிங்கன்னா சோலாரில் மட்டும்தான் உங்கள் வீடு ஓடும், வேறு எதுலையுமே ஓடாது, அப்புறமா ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் கிரிட் பேட்டரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சோலாரில் ஓடும், 6 மணிக்கு மேலே இபிக்கு போயிடும். ஓகேங்களா, இந்த ரொட்டேஷனில் தான் ஒர்க் ஆகும். ஒரு வேளை சோலாரும் ஒர்க் ஆகலை, இபியும் அந்த டைமில் கரண்ட்டு ஈவினிங் நைட் டைமில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அப்போ தான் பேட்டரிக்கு போவோம். மோஸ்ட்லி இந்த ப்ரையாரிட்டி நீங்கள் போகாதீங்க, ஏன்னா இதில் அவ்வளோவா இபி கனெக்ஷன் சேவ் பண்ண முடியாது. இதில் தான் நீங்கள் இபி கனெக்ஷன் நீங்கள் ரொம்ப சேவ் பண்ணலாம். சோலார் அப்புறம் பேட்டரி மோஸ்ட்லி இந்த ரெண்டுலேயே உங்கள் வீடு முடிஞ்சிடும். எப்போயாவது ரொம்ப ஹை ப்ரையாரிட்டினா மட்டும் இபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேட்டரி டைப் செட்டிங்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா டியூப்லர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட பேட்டரி பார்த்தீங்கன்னா டால் டியூப்லர் பேட்டரி. உங்களுக்கு எஸ்எம்எஃப் லோக்கல் ஃப்ளாட் டியூப்லர் அது மாதிரி பேட்டரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் டியூப்லர் பேட்டரி யூஸ் பண்ணேன். டியூப்லர் பேட்டரி எல்லாம் பேட்டரி கெப்பாசிட்டி நான் 150H பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால நான் 150H யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது 100 150 இல்லை 200னா கூட நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் செட்டிங்ஸ், கரண்ட் செட்டிங்ஸ், ப்ரியாரிட்டி செட்டிங்ஸ் நீங்கள் எப்படி வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் இந்த இன்வெர்ட்டரை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கிரிட்டு, அதாவது இபி கனெக்ஷன் இப்போ ஆனில் இருக்குது. பேனலும் ஆனில் இருக்குது. காலையில் 11 மணி நல்ல வெயில். பேட்டரியும் சார்ஜ் ஆகுது. இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குது. சுவிட்சு ஆஃபில் இருக்குது. ஏன்னா பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை, பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. அதனால் இபிக்கு மாறல. இங்கே ஏன் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 11 மணி காலையில் வந்து நாங்கள் ஃபேனு, டியூப்லைட், டிவி, அப்புறம் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது போக மீதி உள்ள சார்ஜ் வந்து இந்த பேட்டரியிலும் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டமில் பேட்டரியிலேருந்து இபிக்கு மாறும்போது சுவிட்சுன்னு வந்துடும் ஆரஞ்சு கலரில். இபிலேருந்து உங்கள் வீடு ஃபுல்லாக கரண்ட் சப்ளை ஆகும். அதே மாதிரி பேட்டரியும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் இந்த பேட்டரி லோ கரண்ட் போகும்போது இந்த பேட்டரியில் இதை எடுத்து கொடுத்து சப்ளை பண்ணிடுவோம், உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணும். இதுதான் ஆஃப் கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் இப்போ ஆனில் இருக்குது. பேனல் வந்து நைட்டு 10 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆஃப் ஆன உடனே இங்கே பேனல் வந்து லைட் ஆஃப் ஆகிடும். பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகுது. இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இன்வெர்ட்டர் வந்து சுவிட்சுக்கு மாறினோடனே இபிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சுவிட்ச் இருக்கிறதுனால மறுபடியும் மார்னிங் பார்த்தீங்கன்னா சுவிட்ச்லேருந்து மறுபடியும் இங்கே இன்வெர்ட்டருக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பைபாஸ் சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா ஒரு வேளை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை இந்த இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகாமல் போயிட்டாலோ இல்லை பேட்டரி ஒர்க் ஆகிட்டாலோ உங்கள் வீட்டுக்கு உண்டான பவர் சப்ளை ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த பைபாஸ் சுவிட்சை திருப்பி விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாகவே இபிக்கு மாறிடும். ஸோ அடுத்த 2 to 3 டேஸ்க்கு சர்வீஸ் இன்ஜினியர் வருவார்கள, அது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பவர் சப்ளைவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த சுவிட்ச் இதில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெர்ட்டர் வாங்கும்போது இந்த மாதிரி பைபாஸ் சுவிட்ச்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இன்வெர்ட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும். ஏன்னா சிஸ்டம் இன்வெர்ட்டர் சூடாகாமல் இந்த ஃபேனை ரன் ஆகிட்டு கூலிங்காகவே வச்சுக்கோங்க எப்பயுமே சிஸ்டத்தை. அப்புறம் நான் சொன்ன பைபாஸ் சுவிட்ச் இது தான். பைபாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இபிக்கு போய்டும். நார்மலாக இருக்கும்போது நம்ம சோலாரில் தான் ஓடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நார்மலுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து நார்மலாக இப்போ சோலாரில் ஓடும். பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா இபியில் ஓடும். ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சோலார் இன்வெர்ட்டர் எப்படி சூஸ் பண்ணுன்னு தெரிய வந்துடுச்சு. இதுக்கும் மேலே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ் சோலார் பேனல் வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் இன்ஜினியர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப கம்மி பட்ஜெட் வழியில் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தரோம். அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லித்தரோம் பாருங்கள். எப்போவுமே உங்கள் வீட்டில் பேட்டரி வைக்கும் போது இவ்வளோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. ஏன்னா பேட்டரிக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கணும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ரேக்கில் வச்சு பூட்டிடுவாங்க. அது மாதிரி மட்டும் பண்ணிட்டாதீங்க. பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக வரும். இது மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், ஃபேன் கீழே இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸில் பேட்டரி வைங்க. ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லித்தர போகிறேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, பேட்டரி பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஒரு சோலார் இன்வெர்ட்டருக்கு எப்படிப்பட்ட பேட்டரி சூஸ் பண்ணணும், எவ்வளோ அளவு பேட்டரி வேணுன்றதை அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் இங்கே உள்ள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் எப்படி அமைக்கணும்னு தெரியலையா? இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் பற்றி தெரியலையா? இங்கே இருக்க ஒரு வீடியோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.